நிறையா பேருக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? எவ்வளோ நாள் தான் வாடகை கொடுத்துட்டே இருப்போம்? இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா வாடகை ஏறிட்டே இருக்கு. வாடகையோட இந்த அட்வான்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஒரு 4 வருஷம் கழித்து நம்ம அந்த வீட்டை காலி பண்ணுறோம் அப்படின்னா அந்த அட்வான்ஸ் நமக்கு வரவே மாட்டேங்குது. கரெக்டா? நான் பெயிண்ட் அடித்து கொடுத்தேன், நிறைய ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்க, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம், கடைசியில் ஒரு போனால் போதுன்னு 5000 ரூபா கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் எவ்வளோ பேருக்கு இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பெட்டி தூக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து அடுத்த வீடு, இங்கேருந்து இருக்கிற சாமானெல்லாம் தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சு அதை ரீஅரேஞ்ச் பண்ணி அதுலேருந்து நம்ம எகைன் ரொட்டீன் லைஃபுக்கு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த வீடு வாங்குறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் அந்த வீடு வாங்கலாங்கிறது தான் இந்த கான்செப்ட்.